கோபி அருகே பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானையை அடர் வனத்திற்கு விரட்டியடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கோபி அருகே கொண்டையம்பாளையம், துரையம்பாளையம், உப்புப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் சில மாதங்களாக ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அங்குள்ள கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களை யானைகள் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். யானை நடமாட்டத்தால் அந்த பகுதியில் வேளாண் பணிகளை மேற்கொள்ள விவசாய தொழிலாளர்களும் வர மறுக்கின்றனர். இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டிஎன்-பாளையம் வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மிகப்பெரிய அளவில் பாதிப்புங்கிறது யானையினால இப்போ சமீபத்தில் ஒரு 100கணக்கான விவசாயிகள் டிஎன்-பாளையத்தில் ஆரம்பிச்சா பங்களாபூர், துரையம்பாளையம், கணக்கம்பாளையம், அந்த கொண்டையம்பாளையம், இந்த பார்டர் வரைக்கும் ஒரு 5-6 கிராமத்தில் பெரிய அச்சுறுத்தல் ஆகி போச்சு. யானையினுடைய அச்சுறுத்தல். இப்போ அந்த யானையினுடைய அச்சுறுத்தல் சேதாரத்துக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு நஷ்டீடு வழங்கணும். போராட்டம் நடத்திய விவசாயிகளை வனச்சரகர் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் சமரசம் செய்து வைத்தனர். 10 நாட்களுக்குள் யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் எச்சரித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.